Listen students, today we are going to see chapter 3 algebra. What is algebra? We learned in 6th standard. So what is algebra? Algebra is nothing but using algebra find the unknown values using known values. அதாவது அல்ஜிப்ராவை பயன்படுத்தி நமக்கு தெரியாத வேல்யூவோட மதிப்பை ஃபைண்ட் பண்ணலாம். இது மூலமா நமக்கு தெரிஞ்ச மதிப்பு மூலமா. அப்போது யூசிங் algebra we find the unknown values using the known values. So in algebra அப்படினு பார்த்தாலே have what is that linear combination, அதாவது combination first combination தான் பார்ப்போம், அதுக்கு அடுத்து linear. see that இங்கே தந்திருக்காங்க algebra இதுக்கு upside and downside is given here. What is that 29 plus 3x plus 5y. algebra நாலே what is that one variable and a constant is a combination என்ன இருக்கும், ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கும். அப்போ இங்க here listen 3x 5y 3x 3 into x here. அப்போ 3 is what is that number, constant number. X is what is that we don't know. அப்போ இங்க 3 என்றது what is the constant value, x is the variable means we can give any value, we can get any value x. So this full term product of this 3 and x we get a one term and so plus 5y. அப்போ 5 is a constant, y is the another one variable. x எப்படி ஒரு variable சொன்னோமோ அதே மாதிரி y is another one variable, y we can take any value. அப்போ this combination 5y ரெண்டு சேர்ந்து ஒரு what is that one term னு சொல்லுவோம். அப்போ here these two what is that two terms. இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வரும்போது term னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும், this is a combination சொல்லுவோம். next 29 here see that here 3x having, here 5y having, but here having only 29. Why? So here only one what is that one term is a constant, don't have any variable terms. ஒரே ஒரு நியூமெரிக்கல் டேர்ம் மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஓ திஸ் இஸ் த நம்ம என்ன சொல்லுவோம் லீனியர்னு சொல்லுவோம். ஏன் லீனியர் அப்படின்னு சொல்லணும்னா இங்கே எக்ஸ் ஒய் இஸ் ஆர்டர் 1. இப்போ அதை பற்றி நான் டிஸ்கஸ் லேட்டர் ஹையர் கிளாஸஸ். இப்போது நவ் சி தட் ஹியர் 8ab 8 இஸ் வாட் இஸ் தட் ஸோ இன்னொரு நம்பர். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இஸ் 8னா இதுதானே ஒரு ஃபிக்ஸட் நமக்கு தெரியும். அப்போ அது ஃபிக்ஸடாக நமக்கு தெரியும்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் அதோட நேம். AB what is that we don't know, maybe any value. அப்போது எந்த வேல்யூ வேணாலும் வரலான்னா அதுக்கு நேம் தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ ஏன் நான் XY என்று சொன்ன வேரியபிள் இங்கே ஏன் ஏபின்னு சொல்கிறேன், வேரியபிள்ன்றது we can give any name ABC or XYZ LMN இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்து நம்ம என்ன சொல்லலாம் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ நான் எப்படி இங்கே XY சொன்னால் அதே மாதிரி AB அந்த வேரியபிள் சொல்கிறேன். அப்போ இங்கே பாரு ப்ளஸ் 4AB அதாவது 8ab ஃபுல்லாக இது ஒன் டேர்ம், 4ab ab என்றது ஒரு வேரியபிள். ஸோ 4ab ப்ளஸ் 2ab. yes see that all the term what is that சேம் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். லைக் டேர்ம்ஸ் சொன்னால் இங்கே பாரு இங்கேயும் ஏபி இருக்குது, இங்கேயும் ஏபி இருக்குது, இங்கேயும் ஏபி தான் இருக்குது. 8ab இங்கே 4ab இங்கே 2abன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 3x 5 வாட்ஸ் தட் ஆர் டிஃப்ரென்ஸ். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா இப்போது அல்ஜிப்ரா இதுலேயே நமக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. இங்கே தந்திரக்கூட இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்லேயே இந்த லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். எப்படி லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம்னா 8ab ப்ளஸ் 4ab ப்ளஸ் 2ab. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆப்பிள்ன்ட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கோ. இந்த ஏபி ஒரு ஆப்பிளை கன்சிடர் பண்ணு. இங்கே ஃபஸ்ட்டு 8 ஆப்பிள்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 4 ஆப்பிள்ஸ் இருக்குது, இங்கே 2 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஆல் த ஒன் வாட்ஸ் தட் சேம் கைண்டு. அதாவது ஃபஸ்ட் ஒரு பர்சன்கிட்ட 8 ஆப்பிள்ஸ் இருக்குது, செகண்ட் பர்சன்கிட்ட 4 ஆப்பிள் இருக்குது, தேர்ட் பர்சன்கிட்ட 2 ஆப்பிள் இருக்குது. அப்போது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஆட் பண்ணலாமா? இப்போ ஆட் பண்ண என்ன வரும் 8 + 4 12, 12 + 2 14. அப்போது 14 ஆப்பிள்ஸ்னு சொல்லலாம். அப்போது 14 ஏபின்ட்டு வரும். அப்போது சேம் கைண்டுன்னு சொல்லலாம். அப்போ பட் இயர் சி தட் 29 + 3x + 5y. அப்போது இந்த இடத்துல வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 3x ஆப்பிளாக கன்சிடர் பண்ணிக்கோ, 3 ஆப்பிள் இருக்குங்க. ஒய் ஆரஞ்சை கன்சிடர் பண்ணிக்கோ, 5 ஆரஞ்சு இருக்கான்ட்டு மீனிங். அப்போது
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 3 ஆப்பிள் இருக்குது, அனதர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 5 ஆரஞ்சு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா காம்பினேஷன் பண்ணாலும் என்னது அது ரெண்டு வாட்ஸ் இட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், நாட் சேம் ஃப்ரூட்ஸ். பட் இங்கே எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு, எல்லாமே ஒரே சேம் ஃப்ரூட்ஸ்னு சொல்ல முடியும். பட் இங்கே வந்து நம்ம ஒரே ஃப்ரூட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆப்பிள்ன்றது வேறு, ஆரஞ்சுன்றது வேறு. நம்ம எல்லாம் ஆட் பண்ணாலும் அது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த பாக்ஸில் இப்போ எடுத்துகிட்டு போய் நான் அந்த 3 ஆப்பிள்ஸும் 5 ஆரஞ்சு எடுத்து போய் ஒரு பாக்ஸில் போடுறேன். பாக்ஸில் போட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த பாக்ஸில் 3 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது, 5 ஆரஞ்சு தான் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே இந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு 8 ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாக்ஸில் போடுறாங்க. நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் போடுறாங்க. நெக்ஸ்ட் 2 ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் தேர்ட் பர்சன் எடுத்துகிட்டு போய் அந்த பாக்ஸில் போடுறாங்க. அப்போ டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்பிள் தான் இருக்கும். ஆப்பிள் தான் இருக்கணும் போது என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ண எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கும், இதில் 14 ஃப்ரூட்ஸ், 14 ஆப்பிள்ஸ் இருக்கும். பட் இங்கே நமக்கு 3 ஆப்பிள்ஸ் இருக்கும், 5 ஆரஞ்சு இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் இங்கே கான்ஸ்டன்ட்ன்றதுன்னா சம் ஃபிக்ஸட் வேல்யூஸ். ஓகேவா? See that, going to recap. In class, we have learned how geometric pattern and number pattern can be generalized using variable and constants. நம்ம what is that 6th standardலே நம்ம படிச்சிருப்போம். What is the geometric pattern and number pattern? நாம் geometric pattern அடுத்து நாம் என்ன பண்ணுவோம், so we discussed in the graph, visual பார்ப்போம், visualization பார்ப்போம். அதுவே ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் நம்ம என்ன செய்வோம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்பர் பேட்டர்ன் என்ன, ஸோ யூஸிங் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஜஸ்ட் நான் ஒன்லி ஐ செட் இங்கே இருக்கக்கூடிய இதே சேம் தான். இப்போது 29 + 3x + 5y. அப்போது வாட்ஸ் தட், திஸ் அ நம்பர் அண்ட் திஸ் இஸ் அ வேரியபிள், ப்ளஸ் 5y, 5 இஸ் அ நம்பர், y இஸ் அ வேரியபிள், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் பேட்டர்ன் கேன் பி ஜென்ரலைஸ்ட் யூஸிங் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போது நம்ம ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் அண்ட் நம்பர் பேட்டர்ன் ரெண்டுத்தையும் நம்ம எது மூலியமாக ஜென்ரலைஸ் பண்ண முடியுது, யூஸிங் வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியுது. Now we have already studied about variables and constants in 6th standard. In case you don't know, no problem, going to learn. A variable takes different values which is represented by x, y, z, etc. அதாவது already I said variables என்ன, already இங்கே இருக்கிறது தான் சேம், 29 + 3x + 5y. So variables is the x and y. Here 8ab, ab is the variable, 4ab, ab is the variable, 2ab. அப்போது variables is the different values which represented by the variables takes different values. அது takes different valuesனால் வேரியபிள்ஸ் நம்ம என்ன செய்யலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தரலாம். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸட்ரா அதே மாதிரி ஏபி சி எல் எம் என் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் நம்ம தரலாம். அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஸ் ஏ நியூமெரிக்கல் வேல்யூஸ். கான்ஸ்டன்ட் ஆஸ் ஏ நியூமெரிக்கல் வேல்யூன்னா என்ன, we know already numerical value is nothing but numerical values 1 2 3 4 etc. like that is a for example that 8ab 4ab 2ab. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய 8 4 2 what is that is a numerical constants சொல்லுவோம். constants as a numerical values such as 31 - 7 3/10 etc. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், நியூமெரிக்கல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் required to form one square. So first clearly understood, number of ice candlesticks to required to form as one square. அதாவது ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். நம்ம என்ன செய்வோம், ஐஸ் சாப்பிடக்கூடிய அந்த குச்சி தான் சொல்லுவாங்க, அந்த ஸ்டிக் தான் ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபார்ம் ஒன் ஸ்கொயர். அப்போது ஒரு ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸை எடுத்து ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை, அதாவது the asking question, the number of ice candlesticks required to form one square. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ்னால் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். என்ன ஸ்கொயர் மீனிங் வாட் இஸ் இட், ஆல் த சைட்ஸ் ஈக்குவல். அப்போது அதாவது ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே சேம் லென்த்து தான் இருக்கும். இப்போது 4 ஸ்டிக்ஸ் எடுத்து நான் சார் பாரு இப்படி வைக்கிறேன், இப்படி இந்த மெத்தடில் வைக்கிறேன், 4 சைட்ஸ் நான் வைக்கும்போது we get ஒன் க்ளோஸர் ஃபிகர். அப்போது ஒரு க்ளோஸர், அதாவது ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை ஐஸ் கேண்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது, இங்கே 1 இங்கே 2 இயர் 3 இயர் 4 1 2 3 4 ஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ
is 4 sticks. For 2 square is 8. அதாவது இப்போது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 4 sticks required. அதுவே நான் 2 ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறேன்னா அதுக்கடுத்து என்னாச்சு another one ஸ்கொயர். அப்போ இங்கே என்னாச்சு இங்கே 5 ஆல்ரெடி இங்கே 4 இருக்கா, அடுத்து 5, இங்கே 6 7 8. தென் 2 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ண how many sticks required? அப்போ 8 sticks. அதே மாதிரி 4 ஸ்கொயராக இருந்தால் என்னாச்சு, அதாவது ஒரு ஸ்கொயருக்கு நமக்கு 4 sticks தேவைப்படுதுன்னா 2 ஸ்கொயருக்கு அதாவது 8 தேவைப்படுது. அதாவது 3 ஸ்கொயர்ஸுக்கு 3 ஸ்கொயர் தான் கேட்டிருக்கேன். 3 ஸ்கொயர் அப்போது நமக்கு another ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன் பாரு. another ஸ்கொயர் எடுக்கும்போது இங்கே 8 இருக்கா, அடுத்து 9 10 11 12. அப்போது தேர்டாக ஒரு நான் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணேன்னா அப்போது எனக்கு எங்கள் அத்தனை தேவைப்படுது. for 3 squares is 12 sticks and so on. அப்போது ஒரு ஸ்கொயரை நான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 4 sticks தேவைப்படுது. 2 ஸ்கொயர்ஸை ஃபார்ம் பண்ண 8 sticks தேவைப்படுது. 3 ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண எனக்கு 12 sticks தேவைப்படுது. அப்படின்னா இதே மாதிரி எனக்கு ஒரு 10 ஸ்கொயர்ஸை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். தென் how many sticks required? ஒரு 20 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எத்தனை ஸ்டிக்ஸ் ரிக்வயர் பண்ணலாம்? அது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 பாக்ஸஸ் 3 ஸ்கொயர்ஸ் சொல்லி இருக்கும்போது ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுவே நான் சொன்னது தான், ஒரு 10 ஸ்கொயர் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன், 10 ஸ்கொயர் பாக்ஸஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 20 ஒரு 50 அப்படி இருந்தால் நீ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாக்ஸ் போட்டு போகிறது ஸோ வெரி டிஃபிகல்ட். தென் யூஸிங் அல்ஜிப்ரா, இப்போ தான் நம்ம அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம். யூஸிங் அல்ஜிப்ரா வி கேன் ஃபைண்ட் வெரி ஈஸி. எப்படி நம்ம அல்ஜிப்ரா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, see that counting the same way, it is clear that if the number of squares to be formed is k, for any natural number, then the number of candy sticks required will be 4 into k equal to 4k. So where k is the variable and 4 is a constant. இதாவது இதோட மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை கேண்டிஸ் தேவைப்படுது? 4 கேண்டிஸ் ரிக்வயர்ட். ஸோ ஃபார்ம் ஏ 1 ஸ்கொயர் வி ரிக்வயர்டு 4 sticks. அப்போது 2 ஸ்கொயர்ஸ்க்கு அப்போ 2 ஸ்கொயர்னும் போது 2 into 4 நம்ம டைரெக்டாக போடணும். அதாவது ஒரு ஸ்கொயருக்கு எனக்கு 4 sticks. அப்போ 1 into 4 4 sticks. எனக்கு அதுவே 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர்ஸ் தேவை, ஒரு ஸ்கொயருக்கு 4 sticks. அப்போ 2 into 4 we get 8. இப்போ அதே மாதிரி எப்படி செய்கிறேன் எக்ஸட்ரா. ஒரு எக்ஸாம்பிள் நான் 10 ஸ்கொயர்ஸை ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா 10 into 4, அதாவது ஒரு ஸ்கொயருக்கு 4 sticks-னா 10 ஸ்கொயருக்கு அப்போ 10 into 4 40 இந்த மாதிரி போடலாம். அப்போ ஜென்ரலாக நமக்கு இங்கே மாறக்கூடியது என்ன? ஃபார் கே வாட் இஸ் தட் 1 2 எக்ஸட்ரானா 3 4 5 10. இப்போ இங்கே மாற வேரியபிள் இங்கே சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் என்ன? 1 2 3 4 10 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது என்ன? இந்த 4 ஒன்லி. நீ எத்தனை பாக்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை வருது? 4 sticks மட்டும்தான். அப்போது இது நான் ஜென்ரலாக இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா 4kன்னு எழுதலாம். அதாவது இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, இதை நான் கேன்ட்டு எடுத்துக்கிறேன். k into 4 எழுதலாம், இல்லை 4k போத் ஆர் சேம் ஒன்லி. இது ஃபஸ்ட்டு k இஸ் அ வேரியபிள், 4 இஸ் அ கான்ஸ்டன்ட். இல்லை k4 எழுதணுன்னா தான் 4kன்னு எழுதணும். ஆல்வேஸ் வாண்ட் டு ரைட் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தான் வேரியபிள். அதனால நான் என்ன செய்கிறேன் 4kன்னு எழுதுவோம். அப்போது 4k. அப்போ கேன்றது என்னென்ன? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னா கேக்கு ஒரு வேல்யூ தந்தால் 4 sticks. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 பாக்ஸஸ் தேவைப்படுது, 10 ஸ்கொயர் தேவை. அப்போ கேவோட வேல்யூ 10 தந்தால் 4 into 10 10. 4 into 10 we get 40. அப்போது 40 sticks required. அப்போது வேர் k இஸ் த வேரியபிள். அப்போ கேன்றது வேரியபிள் என்ன? வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 4 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் வாட்ஸ் தட்? நீ எத்தனை பாக்ஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணாலும், எத்தனை ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் ஒரு ஸ்கொயருக்கு 4 sticks தான். தட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? 4 இஸ் ஏ கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ஃபாலோவிங் டேபிள். அப்போது நம்பர் ஆஃப் ஃபார்ம்டு, நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்ம்டு. ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறேன், அப்போது நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் யூஸ்டு ஆர் ரிக்வயர்ட். அப்போது ஒரு ஸ்கொயரை நான் ஃபார்ம் பண்ணுறேன்னா ஒரு ஸ்கொயருக்கு எத்தனை கேண்டிஸ் தேவைப்படுது? ஒரு ஸ்கொயருக்கு 4. 1 into 4 4. நான் என்ன செய்கிறேன்? 2 ஸ்கொயர்ஸை ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது 2 ஸ்கொயர்னால் ஒரு ஸ்கொயருக்கு எத்தனை? 4 கேண்டிஸ் தேவைப்படுது. 4 into 2 8 sticks required. Next 3 boxes, 3 square I am formed. Then so how many sticks required for each box? 4. So 4 3s are 12, like that.
For example, found k squares, k அப்போ how many candy required for each box? 4 sticks. So 4 into k 4k ன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு another example see that observe the following pattern 7 nines 7 into 9 equal to 9 into 7 is given. அதாவது both are same only. அதாவது 7 nines are what is the value? 7 nines are, so 7 nines are 63. Next 9 sevens are 63. இப்போ 7 9s ஆனாலும் ஒரே வேல்யூ தான், 9 7s ஆனாலும் ஒரே மீனிங் ஒரே வேல்யூ தான். இன் மல்டிஃபிகேஷன் இயர் டிஸ்கஸிங் ஒன்லி மல்டிஃபிகேஷன். அப்போது நெக்ஸ்ட் 23 into 56 56 into 23 both are multiplying again same value. Next same like that 999 into 888 multiplying we get some value. இந்த 888 into 999, so both are we get a same value only. அப்போ அதே மாதிரி அப்போ என்ன சொல்கிறாங்க, this can be generalized. அப்போ இதுக்கு ஜென்ரலாக நம்ம எப்படி இருந்தால், அதாவது 7 9s ஆனாலும் ஒரே மீனிங் தான், 9 7s ஆனாலும் ஒரே மீனிங். அப்போ இதுக்கு ஜென்ரல் நம்ம என்ன சொல்லலாம்னா, this can be generalized as a into b equal to b into a, where a b variables, a b are variables. அப்போ ஏவும் பியும் வேரியபிள்ஸாக தான் இருக்கும். நீ a into bனாலும் ஒரே மீனிங் தான், b into aனாலும் ஒரே மீனிங் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு see try this ன்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அமங் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். இப்போ டேர்ம்ஸ்னால் என்ன, see that a is a one term. இப்போ ஏன்றது ஒரு டம்மா. ஸோ ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போது ஏன்றது என்னது, கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா? ஸோ ஏ இஸ் அ வேரியபிள் பிகாஸ் ஏன்றது we don't know. ஏன்றது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது, அதனால தட்ஸ் அ வேரியபிள். Next 11 minus 3x. Here how many terms having? 2 terms. 11 and ஒரு term minus 3x and ஒரு term. Then we have 2 terms. So what is that? Here 11, see that only one term having. Don't have any another term multiplying. Then 11 is a constant. 11 a constant சொல்லலாம். Minus 3 into x. அப்போ here minus 3 என்றது என்னது, is a constant. Minus 3 is a constant. X is a variable. Next xy. Here see that we have only one term but product of two variables. X என்றது ஒரு வேரியபிள், y என்றது ஒரு வேரியபிள். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we get a xy. அப்போது xy here we are having two variables. Minus 89. Minus 89 என்றது we know one numerical value. நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ தான் நியூமெரிக்கல் வேல்யூ. 89னா நமக்கு இந்த ஃபார்மில் தான் இருக்கும், நமக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸடாக தெரியும். மைனஸ் 89னா மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ திஸ் வாட் இஸ் தட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் மைனஸ் எம். மைனஸ் எம் வரது என்னது, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. மைனஸ் எம் மைனஸ் ஓகே வேணும், மைனஸ்னால் நெகட்டிவ் சொல்யூஷனில் இருக்கும். எம் வாட் இஸ் தட், எம் வி டோன்ட் நோ. எம்ன்றது எனி வேல்யூ வி டோன்ட் நோ. அப்போது எம்ன்றது வேரியபிள் ஆச்சு. இதே மைனஸ் என். மைனஸ் என்னன்னா என்ன, திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். 5ன்றது என்ன, 5 is also one of the constant. Next 5 into AB. 5 into AB. 5 என்றது என்னது, இங்கே is a constant. AB என்றது என்னது, variable. Like that we can find.